இந்த ஒரு டூலை பத்தி இன்டர்நெட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு யாருமே சொல்லி தரது இல்ல. ஸோ அந்த டூலை 2026ல நீங்க மாஸ்டர் பண்ணாலே போதும், ஏஐ நீங்க அடாப்ட் பண்ற ஃபீலாவது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை சிம்பிளா நீங்க சேட் பண்ணியே முடிச்சு விட்டுறலாம். ஸோ அந்த டூலை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த மாஸ்டர் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இது ரிலேட்டடான மாஸ்டர் கிளாஸ் 1, 2 நான் கவர் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, கிளாட் கோவொர்க் 1, 2. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாட் சாட். ஸோ இந்த ஏன் கிளாட் சாட்டை இப்போ நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் எடுக்காமனா, இதுல நிறைய ஃபீச்சர் கிளாட் கோவொர்க்கோட இன்டெகிரேட் ஆயிருந்தது. அதனால கிளாட் கோவொர்க்கை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கிளாட் சாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எப்பயும் சொல்றதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். அண்ட் உங்களுடைய ஒர்க்கை நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்க, காம்ப்ளெக்ஸா பண்றீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா டெய்லி நீங்க ரிப்பீட்டடா பண்ற டாஸ்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் குவிஸ் அப்படிலாம் நிறைய வைப்பேன். ஸோ அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஹைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால இந்த சேனலுமே நல்லா க்ரோ ஆகும். ஸோ அந்த ஒரே ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நான் வந்து 5 ஸ்டெப்பா வந்து பிரிச்சிருக்கேன். இதுல வந்து கிளாட் சாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். கரெக்டா? நம்ம ஆல்ரெடி இருக்கிற கிளாட் கோவொர்க்கை நம்மளோட சேனல்ல மாஸ்டர் கிளாஸ் 1 and 2னு பிரிச்சிருப்பேன். அதை போய் பாருங்க தயவு செய்து. கிளாட் கோட் இதுக்கப்புறம் நான் பண்றேன், இப்போதைக்கு இல்ல. ஸோ இப்போ கிளாட் சாட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரோ எப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கு, வெப்பு, டெஸ்க்டாப்பு, மொபைல். ஸோ எல்லாம் ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிச்சிடறேன். இதுக்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு, பிரைசிங் என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். ஸோ ரெண்டாவது மாடியூல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கிளாடுக்கு ப்ராம்ப்ட் பண்றதுக்குலாம் சில டெக்னிக் இருக்கு. சேம் ப்ராம்ப்ட் தானே சாட்ஜிபிட்டில கொடுத்தா கிடையாது. இதுல சில விஷயம் நீங்க எக்ஸ்ட்ராவா சொல்றப்போ உங்களுக்கு பெட்டர் ஆன்சர் கிடைக்கும். அதை பத்தி நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா வந்து சொல்றேன். என்னென்னலாம் கோல்டன் ரூல்ஸ் வைல் ப்ராம்ப்டிங் இன் கிளாடுங்கிறதையுமே நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ ப்ராம்ப்ட் ஓகேவா. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இதில் ரொம்ப ரொம்ப கிளாட்ல முக்கியம் வந்து மெமரியை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபோர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன. ஸோ ஃபிஃப்த்து ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன. ஃபைனல் சிக்ஸ்த்து வந்து வாய்ஸ் மோடும் சம் அடிஷ்னல் டிப்ஸும் தரேன். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒரே ஒரு வாட்டி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த வீடியோவுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே தான் அட்வான்ஸ் லெவலாகவும் இங்கே கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோக்கு என்னன்னா கிளாடை வந்து நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கிளாட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரக்டாக கிளாட் ஏஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே ஃபர்ஸ்ட் வருதுல்ல, இதுதான் அதோடைய வெப் அப்ளிகேஷன் claude.ai-ன்னு இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல நீங்க இப்போ லாக் அவுட் பண்ணி இருப்பீங்க. ஸோ லாகின் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கான லாகின் இங்க வந்துடும். ஓகேவா. ஸோ லாகின் பண்றது ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய லாகின். ஸோ இதுல வந்து ப்ரோ பிளான்ல இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரீ பிளான்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்றதையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இங்க நான் போயிட்டு கிளாட் ஏஐ அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ பிளான் அதை மட்டுமாவது சூஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷன். பட் சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். கூகுளில் சைன்இன் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் கிரியேட் யுவர் அக்கௌண்ட்னு கேட்கும். ஐ அக்ரி, ஐ கன்சர்ன், இது எல்லாத்தையுமே கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதுதான். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்பரை இந்தியன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இதில் வந்து ஃப்ரீன்னு இருக்கும், ப்ரோ பிளான் இருக்கும், மேக்ஸ் பிளான் இருக்கும். ஸோ இது நான் மூணுத்தையுமே நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நான் வந்து கிளாடை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதையே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒர்க்கு தேவைப்படுறப்ப ப்ரோ பிளான் போங்க. அதுலேருந்து நிறைய ஒர்க்கு தேவைப்படுறப்ப மேக்ஸுக்கு போங்க. நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் கிளாட் ஃபார் ஃப்ரீன்னே கொடுக்குறேன். ஸோ கெட் தி மோஸ்ட் அவுட் ஆஃப் கிளாட் ஆன் யுவர் டெஸ்க்டாப்னு இங்கேயே சொல்லும். ஓகேவா. இந்த டெஸ்க்டாப்பு இது எல்லாத்தையுமே நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதுதான் கிளாட் சாட்டை பற்றி பார்க்குறோம். கிளாட் கோவொர்க் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கிளாட் கோடை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டவுன்லோட்லாம் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன் முடிச்சிடலாம்.
தான். ஸோ ஹெல்ப்பை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ வந்தாக்க சென்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். அது வேணும்னா கொடுத்துக்கோங்க, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்றதுன்னு சொல்லி கேட்கும். அதனால் மனோஜ் மட்டும் கூப்பிட்டுட்டு ஸோ நீங்கள் எதுக்காக பண்ண போகிறீங்கன்னாக்கா லைஃப் ஸ்டஃப்பு, கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட், லேர்னிங் அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி போட்டு லெட்ஸ் கோன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்காக ப்ரிப்பேர் ஆகும். இன்ஸ்டால் கிளாட் கோடு, இன்ஸ்டால் லேட்டர்னு சொல்லிடுறேன். பேஸ்ட் ஆன் உங்களோட நீஷுக்கு அது நிறைய இது சொல்லும். ஐ ஹேவ் ஓன் டாபிக் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் வர்றது தான் உங்களுடைய கம்ப்ளீட் யூஐ. ஸோ இந்த யூஐ வர்றதுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணணும், அண்ட் தென் உங்களுக்கு சில பேசிக் கேள்விலாம் கேட்கும். கேட்டதுக்கப்புறம் இங்கே வந்துருவீங்க. கெட் செட்டப் வித் த கிளாட், பிரிங் கிளாட் இன்டு குரோமு, செட்டப் ப்ராஜெக்ட் அண்ட் ஃப்ளையர், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுடைய யூஐ. நான் இப்போ சொல்கிறது வெறும் பேசிக் பிளானில் சொல்லுவேன். ஒன்ஸ் எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டேன்னா நான் ப்ரோ பிளானுக்கு போகிறேன். எந்தெந்த இடத்துலலாம் ப்ரோ பிளான் போடணும் அதையுமே சொல்லிடுறேன். ஸோ இது வெப் அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரீயாக இருக்கிறதுலே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப $17 போங்க, அதுக்கப்புறம் $100 போங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிச்சு சொல்கிறேன் $17க்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான டூல். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய கிளாடோடைய டெஸ்க்டாப் வெர்ஷன். ஓகேவா? கிளாட் டெஸ்க்டாப்னு இருக்கும். நீங்கள் அப்படியே டெஸ்க்டாப் ஆப்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வருது டவுன்லோட் கிளாடுன்னு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் மேக்கு, விண்டோஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுத்துக்கு தான் சப்போர்ட்டடு. நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அங்கேயும் வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் வெப் அப்ளிகேஷன், ரெண்டாவது வந்து டெஸ்க்டாப், மூணாவது மொபைலு. ஸோ மொபைலுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதே மாதிரியே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் நீங்கள் வந்து கிளாட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே வருது பாருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணி கிளாட் பை ஆந்த்ரோபிக்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்க இங்கே அதே மாதிரி வரும். இங்கே சைன்இன் ஃபஸ்ட்டு கேட்கும். அதே மெத்தட் தான். வாட் எவர் நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதை மொபைல்லையும் பண்ணிக்கலாம், உங்களுடைய டெஸ்க்டாப்போடைய ஆப்பாகவும் பண்ணிக்கலாம், அண்ட் மொபைல்லையும் பண்ணலாம். ஸோ இந்த 3 வெர்ஷனில் தான் இருக்கவே செய்யுது இந்த கிளாடு. ஸோ இதில் வந்து இந்த கிளாடோட யூஐ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். உங்களோட நேமை வச்சு கிரீட்டிங் பண்ணோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஸோ இதுதான் கிளாட்ல இருக்க பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. என்னன்னா ஃபைல்ஸ் ஆட் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம். பிடிஎஃப் இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிபிடியாக இருக்கட்டும், எனி ஃபைல், எக்ஸலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், கேட்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்து கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆட் ஃபைல் இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் சூஸ் வாண்ட் டு ஷேர். இது நீங்கள் வந்து என்ன வந்து ஸ்க்ரீன் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம இந்த கிளாடு கிட்ட டவுட் கேட்குற மாதிரி ஆட் அ ப்ராஜெக்ட், ஸ்கில்லு, ஆட் அ கனெக்டர், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய சேட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிற முக்கியமான கேப்பபிலிட்டிஸ். அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வெப் சர்ச் டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்கும். நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிட்டு கூட நீங்கள் அது கூட ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டைல், எப்படி வந்து ஃபார்மேட் அவுட்புட் நம்மளுக்கு வேணுன்றத ப்ரீ டிஃபைன்டாக நார்மல் லேர்னிங், கான்சைஸ், எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சேட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது. அண்ட் தென் மாடல்ஸ் சூஸ் பண்ணிங்கனாக்க ஓப்பஸ் வந்து ப்ரோ மாடல் தான் யூஸ் பண்ண முடியும். சோனட் யூஸ் பண்ணலாம், ஹைக்கு யூஸ் பண்ணலாம். ஹைக்கு 4.5 வந்து சோனட்டை விட கொஞ்சம் கம்மியானது. மோர் மாடல் போனீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க, 4.5ன்னு ஒன்று இருக்கும் சோனட்டோடது, அது யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் திங்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே ஒரே ப்ராம்ப்ட்லேயே உங்களுக்கு வேலையை முடிச்சு விட்ரும். ஸோ எக்ஸ்டெண்டட் திங்கிங்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை 1 by 1 அதுவே சர்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரீ பிளான்ல இருக்கீங்கன்னா. அண்ட் தென் வாய்ஸ் மோடு, நீங்கள் வாய்ஸில் கேட்குறது, இது நம்ம வந்து ஃபைனலாக இருக்குல்ல அந்த மாடியூல் அப்போ பார்க்கலாம். இது இன்ட்ரோ மாடியூல்ன்றதுனால இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க கஸ்டமைஸ்னு ஒன்று இருக்கும். கஸ்டமைஸ்னு ஒரு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்க ஸ்கில் அண்ட் கனெக்டர்னு இருக்கும். இதை பற்றி என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் சேட்ஸ் ஒரு நியூ சேட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சேட்டுமே இங்கே தான் இருக்கும். உங்களுடைய எல்லா சேட்டுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். யுவர் சேட் வித் கிளாட் வந்து செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது என்னென்ன சேட்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது ஆர்டிஃபேக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக இங்கே இருக்கிறதுல வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன. கைஸ் இதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து பிகினரா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேனா, நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா, நான் வந்து யூடியூபரா, நான் வந்து டெக் இன்ஃப்ளூயன்சரா, அப்படி இப்படின்ற இந்த யுவர் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்வர்சேஷன் உங்களுடைய நீஷுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்பவே
நேரோ டவுன் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஆன்சர்ஸ்லாம் தரும். ஸோ அதுதான். ஸோ எப்பயுமே ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் அது ஜென்ரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வராது. ஓகேவா? ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பேச் மெசேஜும் கடைசியில் நம்ம பார்க்கலாம். அது கிளாட் கோவர்க்கோட இன்டெகிரேட் ஆனது. ஸோ இதில் வந்து என்ன மோட் அப்படிலாம் இருக்கும், நான் எப்பயுமே ஒயிட் மோடுக்கு மாற்றிடுவேன். நீங்கள் அதையும் மாற்றிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் அனிமேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து எப்பயுமே எனேபிளில் வச்சுருப்பேன். ஸோ ஃபாண்ட் வந்து சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது. வாய்ஸ் செட்டிங் வந்து உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில். வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் ஒர்க்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எல்லாமே ஜென்ரலில் வர்றது. மீதி அக்கௌண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட் வந்து எதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ ஓகே, இதுதான் கம்ப்ளீட் கிளாடோடைய இன்ட்ரோ. இதே தான் அப்ளிகேஷன்லையும் இருக்கும், இதே தான் வந்து உங்களுடைய மொபைல்லையும் இருக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, வெப் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும்னாக்கா கிளாடோடைய சேட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஃபீச்சருமே இருக்காது. நீங்கள் ப்ரோ பிளான் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ பிளான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் கிளாடு மட்டும்தான் இருக்கும். ஓகே, டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் டெஸ்க்டாப் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் சேட் இருக்கும், சென்டரில் கோவர்க் இருக்கும், ரைட் சைடில் கோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மூணுமே இருக்கிறது டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இன்னும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சேட்டு, கோவர்க்கு, கோடு. ஸோ இது எல்லாமே இருக்கும். இந்த மூணுத்தையுமே நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசர் இதே அக்கௌண்ட்டே நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் கோடை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு எதுவுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நான் அதான் சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரீயில் வந்து எதுவுமே தெரியாது. கோவர்க்கு சுத்தமாக வெப் அப்ளிகேஷனில் கிடையவே கிடையாது, டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய இன்ட்ரோ. இப்போ டீட்டெயில்டாக இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ரீ வெர்ஷனுக்கே போயிடுறேன். ஃப்ரீ வெர்ஷனில் ஹை, ஐ எம் நியூ டு கிளாட், ஹெல்ப் மீ ஹவு டு செட்டப் லைக் அ ப்ரோ. இந்த ஒரு ப்ராம்ப்ட் போதும் நீங்கள் ப்ரோவாக இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஐ எம் நியூ டு கிளாட், ஹெல்ப் மீ ஹவு டு செட்டப் லைக் அ ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் இங்கே சொல்லியிருக்கிறது ஒரு நார்மல் ப்ராம்ப்ட். கரெக்டாக லெட் மீ புட் டுகெதர் விஷுவல் கைட் டு ஹெல்ப் யூ செட்டப் லைக் எ ப்ரோ. இப்போ என்ன பண்ணுதுன்னா அது விஷுவலாகவே கிரியேட் பண்ணி விஷுவலாக சொல்லுது. ஸோ இது கிளாட்ல வந்து பயங்கரமான ஒரு விஷயம். விஷுவலாக தான் எல்லாத்தையுமே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து என்னன்னா கேஷுவல், ஃபார்மல் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது. டர்ன் ஆன் மெமரி அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வெப் சர்ச் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ராஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்லோட் ஃபைல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட் அ பெட்டர் ப்ராம்ப்ட் அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதுதான் அது சொல்லியிருக்கு. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு டைரெக்டாக காட்டணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு கேள்வி எப்படி கேட்கணும், அதுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ண போறேன்னா ப்ராம்ப்ட். ஸோ இதில் ஏன் ப்ராம்ப்ட் வந்து நான் ரொம்ப இதாக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிடும். மற்ற சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே நீங்கள் கிளாடுக்கு ஈஸியாக சுவிட்ச் ஆகிடுவீங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படி தான் யூசர் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இப்போ ப்ராம்ப்டில் வாட் இஸ் கால் பேட் ப்ராம்ப்ட் வர்சஸ் குட் ப்ராம்ப்ட். நீங்கள் உடனே என்னடா இதெல்லாம் சொல்லித்தரேன்னு நினைக்கணும்னா, பேட் ப்ராம்ப்ட்னா என்ன தெரியுமா, நம்ம டேரெக்டாக போயிட்டு டேரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லுவோம். அதை தயவு செய்து கிளாடு கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அது ரீசனிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால உங்களோட பாதி டோக்கன் அதுலேயே போயிடும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேயே. தயவு செய்து உங்களுடைய ப்ராம்ப்டை குட்டாக மாற்றுங்க. பேடு குட்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டீட்டெயில்டாக தரப்போகிறோம். ஸோ பேடுனா என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் அ இமெயில் இப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இது வந்து பேட் ப்ராம்ப்ட். ஸோ ஒரு குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் அ ஃபார்மல் லீவ் இமெயில் டு மை மேனேஜர் டு கம்மிங் மண்டே. இதுவே கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எழுதலாம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எழுதாமல் இப்படி எழுத கற்றுக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு ரொம்ப வந்து தங்கிலீஷ்லேயே கூட எழுதுங்க. எனக்கு வந்து சொல்கிறப்ப இமெயில் எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கும், எனக்கு நாளன்னைக்கு லீவ் போடணும், என் மேனேஜருக்கு இமெயில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது குட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வந்துடும், உங்களுக்கு பெட்டரான ஆன்சர் வரும். ஸோ இதுதான் ப்ராம்ப்டோடைய கோல்டன் ரூல். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கற்றுக்கோங்க. ஏன்னா நியூ கோடிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்
இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அண்ட் நீங்க தமிழ்ல சொன்னாலும் அது இங்கிலீஷ்ல ஈஸியா கன்வெர்ட் பண்ணி தரப்போகுது. ஆனா சொல்றப்ப கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அதுவா கேட்கட்டும், அதுவா கேட்க கேட்க நான் பண்றேன் அப்படின்னீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து தேவையில்லாம டோக்கன் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு ஒரு 3 டிப்ஸ் இருக்கு. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பி ஸ்பெசிபிக். பி ஸ்பெசிஃபிக்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். என் மேனேஜருக்கு நான் எழுத போறேன் அப்படிங்கிறது தான் அது ஸ்பெசிஃபிக். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்னஸ் இல்லைனாலே அதுக்கு வந்து ஆலுசினேஷன் பண்றதுக்கான நிறைய விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. ஸோ இப்போ இது ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னன்னாக்க, நான் வந்து ஒரு ரெசிபியை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. கிவ் மீ அ ரெசிபி அப்படின்னு சொல்றேன் ஃபார் பிரியாணி அப்படின்னு கேட்கறதுக்கும், நான் இப்படி கேட்குறேன், கிவ் மீ அ ரெசிபி ஃபார் அ பிரியாணி 2 people, ஒரு 30 minutes தான் எனக்கு டைம் இருக்கு, 5 ingredients தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சொல்றப்பதான் அந்த ப்ராம்ப்ட் பெட்டரா ஒர்க் ஆகும். டைரக்டா நீங்க போயிட்டு எனக்கு அதை கொடு இது கொடுன்னீங்கன்னா அகைன் அது பேட் ப்ராம்ப்ட்ல தான் போகும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிவ் கான்டெக்ட். கான்டெக்ட் தரணும்னு சொல்லி ரொம்ப நாளா நான் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கான்டெக்ட்ங்கிறது என்னன்னா, ஏ அண்ட் பிக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தவங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்றாங்கன்னா, ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அவங்களால இதை சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரிதான் ஏஐக்கும். இப்ப 2 ப்ராப்ளத்தோட நீங்க போறீங்கன்னா அதோடைய ஃபுல் பேக்ரவுண்ட், அதோடைய ஃபுல் குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்க கான்டெக்ஸ்டா கொடுத்தாதான் அது பெட்டரா ஒர்க் ஆகும். கான்டெக்ஸ்ட்னா உங்களுடைய சொந்த கதை சோக கதைலாம் இல்லாம அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா கொடுத்துடணும். ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் அ ஃபார்மட். நீங்க நார்மலா வந்து கிளாட் கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டீட்டெயில்டா சொல்றதுக்காக எப்பயுமே வந்து இமேஜுக்கு போயிடும், இல்லைன்னா வந்து பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஃபைலை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டீட்டெயில்டா அது வந்து எது பண்ணாலும் ஸ்மார்ட்டா பண்றன்ற பேர்ல அதிக பிரசங்கித்தனமா நிறைய பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கிவ் மீ இன் 250 வேர்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸு, 5 லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஃபார்மேட் கேட்குறப்ப தான் இந்த கிளாடில் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நான் என்ன திருப்பி சொல்றேன், பி ஸ்பெசிஃபிக், கிவ் கான்டெக்ட், ஃபைனலா ஆஸ்க் ஃபார் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் இது எல்லாமே எப்படி இருக்கணும்ன்றது நீங்க ஃபைனலா கேட்க போறீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் ஆட் பண்ணலாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற இன்ஃபர்மேஷன், கான்டெக்ட், ஃபைனலா வந்து ஃபார்மேட் கேட்கறத மேண்டேட்டரியா இருக்கணுங்கிறது தான் இங்க நம்ம சொல்றது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி அதை பத்தி டீட்டெயில் எப்படி கேட்கறது அப்படிங்கறத தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். இது ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா, யாரெல்லாம் இது வரைக்கும் கிளாட் யூஸ் பண்ணலையோ அது அவங்களுக்கான டுட்டோரியல் தான் இந்த டுட்டோரியல். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, ஃப்ரீ வெர்ஷனுக்கே வரேன். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து நான் ஒரு ஃபைலை அப்லோட் பண்றேன். ஆட் அ ஃபைல் ஆர் ஃபோட்டோன்னு இருக்கு. நான் இது ஜஸ்ட், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஓப்பன் கிளா ஏசிஓ டேஷ்போர்டுன்ற ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணி இதை பற்றி ஃபுல்லாகவே கேட்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ஃபைல் இன் 5 bullet points. நான் வேற எதுவுமே தரல கைஸ். பிகாஸ் ஒரு ஃபைலை எப்படி கொடுத்து அனலைஸ் பண்ணுங்கிறத நான் இங்கே கேட்டிருக்கேன். இதுதான் வந்து உங்களுடைய ஃபைல் அனாலிசிஸ். ஆர் இந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஆட் ஃபைல்னு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கிட்ட கேட்கலாம். அதால் ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன பண்ணுதுன்னா, 5 bullet pointsல எனக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுது. வாட் இட் இஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ், வாட் யூ நீட் டு செட் இட் அப், கீ காம்பனன்ட்ஸ் யூ பில்ட், த எண்ட் கோல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 புல்லட் பாயிண்டா எனக்கு அந்த பிடிஎஃப் தருது. இதே தான் ஒரு எக்ஸலை நீங்க வந்து செக் பண்ணாலும் எனிதிங் யூ ஆர் செக்கிங் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். நான் இப்போ வந்து ஒரே ஒரு போட்டோவை கொடுத்து அந்த போட்டோவை செக் பண்ண சொல்றேன். எக்ஸ்பிளைன் திஸ் இமேஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். இதால இமேஜை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஏ யூடியூப் தம்ப்நெயில் ஃபார் அ டுட்டோரியல் வீடியோ பை தி ஏஐ டூட் தமிழ். தமிழ் டெக்ஸ்ட் எனக்கு என்ன புரியலன்னா, இதுல வந்து எங்கேயுமே ஏஐ டோட் தமிழ்னு இல்லை. அது எப்படி ஏஐ டோட் தமிழ்னு எடுத்ததுன்னு சத்தியமா எனக்கு புரியலங்க. ஏன்னா இங்க பாருங்க, இது நியூ அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பர்சன் பிராண்டிங் எ மேன் இன் லைட் ப்ளூ ஷர்ட் இஸ் ஸ்மைலிங் போஸ்டிங், அது எல்லாமே ஓகே. எனக்கு எப்படி இது மட்டும் தெரியல, இது எப்படி அது கண்டுபிடிச்சது? ஈவன் தோ வெப் சர்ச் பண்ணியிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். பயங்கரங்க. எனக்கு வந்து, ஏன்னா நான் இந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துலையும் இந்த ஏஐ டோட்லாம் இல்லவே இல்லை. இது எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ நான் அதை வந்து கேட்க போகிறேன். லைட்டாக க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஹவு யூ நோ
யூடியூப் சேனல் வெப் சர்ச் அப்படின்னு கேட்குறேன். ஜஸ்ட் நான் இது அவே ஃப்ரம் த டாபிக் ஆனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐ ஃபில்ட் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த இமேஜ் இட் செல்ஃப் டூ விஷுவல் க்ளூஸ் தி தமிழ் டெக்ஸ்ட் தமிழ் விசிபிலிட்டி ஆஃப் the PDF you shared earlier the last page explicitly credited by Manoj the AI dude. அதான பார்த்தேன். என்னடா இந்த அளவுக்கு முன்னாடி கொடுத்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்களா எவ்வளோ கிளவர் பாருங்க. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் அதுவே சொல்லுது இது ஏஐ டூட் தமிழ்னு அந்த டாக்குமெண்ட்ல இருந்ததுனால அதையும் இதையும் சேர்த்து ஓகே ஏஐ டூட் தமிழ் சேனலுக்கு தான் அப்படின்றத எடுத்துக்கிச்சு. சூப்பர். ஓகேவா, இது இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். அங்கே பாருங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு புரியாத உங்களுடைய சேல்ஸ் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ரெவன்யூ சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைலாக அப்லோட் பண்ணி சூப்பராக கேட்கலாம். ஸோ அதுதான் ஃபைல் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ராம்ப்ட் மாடியூல், அதுக்குள்ளேயே ஃபைல்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குவிஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ ஒரு சின்ன குவிஸோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ ப்ராம்ப்டில் நம்ம பார்த்த கோல்டன் ரூல்ஸ் எதுன்னு சொல்லி இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் சொல்லுங்க. பி ஸ்பெசிஃபிக், கிவ் கான்டெக்ஸ்ட், ஆஸ்க் ஃபார் அ ஃபார்மேட், ஆல் தி அபோவ். ஸோ இது எதுன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் வந்து கிளாடில் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு கோல்டன் ரூல்ஸ் என்னென்ன: பி ஸ்பெசிஃபிக், கிவ் கான்டெக்ஸ்ட், ஆஸ்க் ஃபார் ஃபார்மேட், ஃபைனலாக ஆல் தி அபோவ். ஸோ எதுன்றத கீழே கமெண்ட் செஷனில் ஆன்சராக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மெமரினா என்ன அப்படிங்கிற செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ மெமரினா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லியுமே போயிட்டு நான் மனோஜ்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டா இருக்கீங்க. ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. போக போக உங்க கூட பழகி பழகி நிறைய விஷயம் உங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. நாள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, நடுவில் போகிறப்ப கொஞ்சம் உங்களுக்குள்ள பிரேக் ஆகிருக்கும், அப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட் ஆவீங்க. பேஸ்ட் ஆன் தி சுச்சுவேஷன், பேஸ்ட் ஆன் நீங்கள் பழகிறத வச்சு அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுறாங்களோ பீப்புள், அதே மாதிரியே கிளாடும் ரியாக்ட் ஆகும். ஸோ கிளாடில் இந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சாலே போதும், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃபைலையும் அப்லோட் பண்ண வேணாம், ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம். இது எல்லாத்தையுமே இந்த மெமரின்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா உங்களால் எல்லாமே ஈஸியாக பண்ணிட முடியும். மெமரிங்கிறது என்னன்னா, எவ்ரி டைம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம், ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாலே உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும். நீங்கள் பண்ணுற சேட்டை எல்லாத்தையுமே அதை அனலைஸ் பண்ணி ஓகே இவனுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ மெமரிங்கிறது இதுதான் கிளாடு. ஸோ மெமரியை வந்து எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம்னா, கோ டு தி செட்டிங்ஸ், இதில் வந்து கேப்பபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மெமரி ஃப்ரம் சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் ஜஸ்ட் எனேபிள் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நாட் மச் எட்டு இது வந்து ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு கிளாட்ல காமிச்சா இன்னும் புரியும். ஆனால் கேப்பபிலிட்டிஸில் போயிட்டு ஜென்ரேட் மெமரி ஃப்ரம் த சாட் ஹிஸ்ட்ரி வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்ற ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அதுலேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கல ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி ஒரு நியூ சேட்டை கொடுத்துட்டு இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா எல்லாமே என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது வந்து தரும். நீங்கள் அந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணாலே போதும், அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தரும். என்னன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். இங்கே வந்து செட்டிங்ஸ், கேப்பபிலிட்டிஸ், ஜென்ரேட் மெமரி ஃப்ரம் சாட் ஹிஸ்ட்ரி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் மெமரி டு கிளாடுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து பழைய ஏதாவது ஜெமினை யூஸ் பண்ணுறீங்க அதில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே காப்பி பண்ணவேனா, இதில் காப்பி பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட் டு மெமரி அப்படின்னு கொடுத்தோன்னாக்க வித்தின் அ மினிட்ல உங்களுடைய பழைய ஏஐ டூல்ஸில் இருக்கிற எல்லா மெமரியுமே இங்கே வந்துடும். சாட் ஜிபிடி 2022 நான்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னா அங்கே இருக்கிற மெமரிலேருந்து இங்கே எல்லாமே இம்போர்ட் ஆகுறதுனால நீங்கள் பயப்பட வேணாம். கிளாட் வந்து என்னைய பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இம்போர்ட் ஆகிடும். மனோஜ்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பண்ணும். சி வாட் கிளாட் லேர்ன்ட் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா அது உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லும். மெமரிக்கு போயிட்டு மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லும். ஸோ இதுதான் மெமரி. டைரக்டாக போயிட்டு செட்டிங்ஸு, கேப்பபிலிட்டிஸ், உங்களுக்கு புரியுதா? இதை எனேபிள் பண்ணுறோம். அண்டு இங்கே வந்து சாட் ஹிஸ்ட்ரி இப்போ ஸ்டார்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பி காப்பி பண்ணி ஜெமினையில் கொடுத்தீங்கன்னாக்க ஜெமினை ஒரு ரிசல்ட் தரும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னாக்க அந்த ஃபுல் மெமரியும் லோட் ஆகிடும். ஸோ இதுதான் மெமரி. ஓகேவா? இந்த மெமரியை தான் இப்போது எப்பயுமே எனேபிளாக வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நான் போய் இப்போ கேட்குறேன். செட்டிங்ஸு, கேப்பபிலிட்டிஸு, மெமரி எனேபிள் இங்கே இருக்குல்ல, இதில் வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். மனோஜ் சகிவ் பர்சனாலிட்டி கான்சர் அது இதுன்னு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன் என்னைய பற்றி.
ட்விட்டரு, சீட் ஷீட் பிடிஎஃப், மனோஜ் இஸ் கோ-ஃபவுண்டர் ஆஃப் சோஷியல் ஈகிளே, சூப்பர் சூப்பர், எல்லாத்தையுமே பயங்கரமாக சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மெமரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா உங்களை பற்றி கரெக்டாக சொல்லுதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோ. மெமரி ஃப்ரம் சேட்டுன்னு இருக்குல்ல, இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அப்டேட் ரிவ்யூன்னு இருக்குல்ல, இதில் வந்து இது கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படின்றத கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இன்டெலிஜென்ட் தப்பாக தான் ஒர்க் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸு மாற்றி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா மெமரி இருக்கிறதுனால நீங்கள் அது ரிலேட்டடாக என்னென்னா ஐ எம் கோயிங், ஓகேவா, நான் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா இப்போ என்னை பற்றி தெரிஞ்சிச்சு கரெக்டாக, எஸ்ன்னு சொல்லிடுச்சிங்க. ஈரோடு லிட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படி வச்சு சொல்லுது. பேஸ்ட் ஆன் என்னுடைய ரிவ்யூ வச்சு சொல்லிச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியா தோணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய பிஸ்னஸ் ஐடியா தோணும்ல, அதெல்லாம் ஈஸியாக இதில் வந்து கேட்டிங்கனாக்க உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு இது வந்து பெட்டராக சொல்லும். ஓகே, இது வந்து தப்பாக சொல்லுது, இல்லை உங்களுடைய மெமரிலாம் தப்பாக இருக்குது அப்படின்னா கேப்பபிலிட்டிஸில் வந்து இதை டெலிட் பண்ணி விட்ரு. ஓகேவா? ரீசெட் மெமரி கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மெமரி வந்து இல்லவே இல்லை. ஓகேவா? புதுசாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளாடில் வந்து இந்த மெமரியை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய சேட்டுமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். இதுதான் மெமரி மாடியூல். ஸோ ஒரு குவிஸ் மட்டும் இந்த செஷனில் கேட்டுடலாம். வேறு ஒரு டூல், அதாவது ChatGPT நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஜெமினை யூஸ் பண்ணிருக்கேன்னா அதோடைய மெமரியை கிளாடில் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ, இதை மட்டும் கொடுங்க. இதை வந்து கமெண்ட் செஷனில் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற முக்கியமான மாடியூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம டீட்டெயில்டாக எப்படி அதை கிரியேட் பண்ணி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எப்படி நாலேஜ் பேஸ் கொடுக்கணுன்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். இது இருக்கிறதுலே இந்த கிளாட்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ டேரெக்டாக இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இங்கே ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும், நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா NI10 ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? NI10 ப்ராஜெக்ட் வாட் யூ ஆர் ட்ரையிங் டு கிரியேட் JSON அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல இன்னொன்று இருக்கும், இந்த மெமரி வந்து ஒன்லி யூ. இது வந்து ஏன்னா நம்ம பப்ளிஷ்லாம் பண்ணுறதுனால இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சேவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயுமே ரெஃபர் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபைலுமே எப்படின்னாக்க அப்லோடு டிவைஸ் ஆட் டெக்ஸ்ட் கான்டெக்ட்னு இருக்கும். நான் டெக்ஸ்ட் கான்டெக்ட் மட்டும் கண்டென்ட் மட்டும் சொல்கிறேன். NI10 டாக்ஸ் இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தரலாம் ஃபைல்லாம் ஆட் பண்ணி. நான் வந்து இப்போதைக்கு வெறும் டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் போட்டிருக்கேன், அந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிவ் மீ த அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடும்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு NI10 ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை வந்து நான் எப்படி பின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லித்தரேன். ஜென்ரேட்டர் கிவ் மீ த ஒர்க் ஃப்ளோ ஃபார் த பேசிக் டெலகிராம்னு வந்து இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், docs.ni10.io ஃபெச் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால இது டைரெக்டாக போயிட்டு அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரும். எதுவுமே கண்டென்ட்டாக கொடுக்கல, அதுவே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பேசிக் டெலகிராம் பாட் ஆட்டோமேஷன் இன் NI10 சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோவையும் தரும். டெலகிராம் சேட்டு, ஸ்விட்ச் நோடு, டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ ஃபைலு, சென்ட ஃபைலு அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு வந்து JSON ஃபார்மேட்டாக வேணுமா அப்படிலாம் கேட்கும், வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நான் பின் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்க ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டாக்க இது ஸ்டார்டில் இருக்கும். எப்பயுமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு எப்பயுமே கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே டேரெக்டாக போகிறேன், இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போனேன்னா என்னுடைய NI10 ப்ராஜெக்ட் இருக்கும். எவ்ரி டைம் நான் அதை உள்ளே கிளிக் பண்ணேனாக்கா இதில் என்னெல்லாம் சேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நியூ சேட் இங்கேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கேயும் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து நார்மலாக கிளாட் சேட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் இன்னொரு யூஸ் கேஸும் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இப்போது கிளாடை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த யூஸ் கேஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரே யூஸ் கேஸ் ரிப்பீட்டடாக போயிட்டு சேட்டில் பண்ணாமல் ஒரே டைமில் எல்லா செட்டிங்ஸையும் செட் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ போய் நீங்கள் யூஸ் பண்ணாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு யூஸ் கேஸ் வந்து இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் அகெயின் இங்கே ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்றேன். மை பிஸ்னஸ் அசிஸ்டன்ட். இங்கே வாட் ஆர் யூ ட்ரையிங் டு அச்சீவ் இப்படி நான் வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து என் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் இது கரெக்டாக கிவ் மீ த
கஸ்டமர் ரிப்ளே ஃபார் த இப்படி நம்ம சொல்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கான ஐ வுட் லைக் டு ஹெல்ப் அ டிராஃப்ட் அ கஸ்டமர் ரிப்ளே ஃபார் அ கோர்ஸ் what course is Ajit enquiring, what specific information it ask specific detail about. இப்போ என்ன ஆயிடுனா இதை நீங்கள் திருப்பி திருப்பி பேசி எப்பயுமே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்துடும். இந்த ஃபார்மேட்டை எடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்பயுமே பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும், இல்லை கொட்டேஷன் ரெடி பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸுள்ள இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்படி தான் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் ப்ரோ டிப் அப்படின்னு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரியல் ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதாவது உங்களை பற்றின பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ரியல் ஃபைல்ஸை ப்ராஜெக்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது ப்ரைவேட்டான இதுதான், இது வந்து வெளியில் எங்கேயுமே போகாது ப்ராஜெக்டில் இருக்கிறது. நான் அதை கூட இங்கே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒன்லி யூ த மெமரி வில் ஷோ ஹியர் ஆஃப்டர் ஃபியூ சாட்ஸு. இது இப்போதைக்கு உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஃபைல்ஸை ஆட் பண்ணாலுமே இன்டர்நெட்டில் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுக்கு ஏற்ற அவுட்புட் ஃபார்மேட், இது எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஸ்னஸுக்கு தனி ப்ராஜெக்ட், பர்சனலுக்கு தனி ப்ராஜெக்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் மாடியூல். ஸோ இதோடைய குவிஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எத்தனை ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும், 1 or 2 or மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், 1, 2 or மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்ஸுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், அதாவது ப்ரோ டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த செஷனை வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸில் என்ன அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா நீங்கள் என்ன தான் இங்கே சேட்லாம் யூஸ் பண்ணலாம், சேட்டு, ப்ராஜெக்ட்டு, இது எல்லாமே யூஸ் பண்ணாலுமே இந்த இடத்துல ஒன்லி சேட்டை மட்டும் இல்லாமல் உங்களால் ஒரு ஆப்ஸு, கேமு, டெம்ப்ளேட்டு, டூல்ஸு எல்லாமே ரெடி பண்ண முடியும். நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ் மூலியமாக தான் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருக்குது, உடனே ஒரு ஆப் ரெடி பண்ணணும், உடனே ஒரு டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் த பெஸ்ட் பிளேஸ் டு டூ இட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆர்டிஃபேக்ட்ஸில் ஒரு பட்ஜெட் ட்ராக்கரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆப், வெப்சைட்டு, டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்டு, கேமு, ப்ரொடக்டிவிட்டி டூலு, குவிஸு, சர்வே. நம்ம வந்து ஒரு 2 ரெடி பண்ணலாம். ஸோ ஆப் அண்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் சாய்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் ஆர் யூ இன் மைண்ட் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்ல போகிறேன்னா அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ எஸ் ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பட்ஜெட் ட்ராக்கர் ஆப்புக்கு நான் எதுவுமே கொடுக்கல, கரெக்டாக ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணிச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எண்ட் டு எண்ட் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ வாட் ஃபீச்சர் யூ ஹேவ், ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் இப்போதைக்கு போடுறேன், ஏன்னா இது ஃப்ரீன்றதுனால இதெல்லாம் வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுவே வந்து பண்ண சொல்லிடுறேன். பிகாஸ் இதில் பாதிலே நின்றுட்டாலும் இப்போ வரைக்குமே நம்ம ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ அது க்ளோஸ் ஆகுதோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஓகே ப்ரோ பிளான் போகலாமா வேணாமான்றது மட்டும் அப்போ மட்டும் பாருங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே இந்த ஃபீச்சர்லாம் பண்ண போறேன்னு சொல்லுது. நான் பில்ட் இட் அப்படின்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் அது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் அதுக்கான கோடெலாம் எழுதிட்டு அதை கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட்டாக தரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸில் ஒரு ஆப்பாகவும் ரெடியாக இருக்கும். இதில் டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும், ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஆட்னா ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு 10,000 ரூபா நான் வந்து இப்போ வந்து இன்னிய டேட்டில் ஆட் பண்ணுறேன்னா ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்தனாக்க இங்கே பார்த்தீங்கன்னா 1,33,000. அகைன் நான் திருப்பி கொடுக்குறேன் 10,000. இங்கே வந்து நோட் வந்து என்னன்னாக்க கேட்டகரி வந்து ஷாப்பிங்னு கொடுத்து அகைன் கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது பாருங்கள், பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஷாப்பிங் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் ட்ராக்கர் இது எப்பயுமே இங்கே தான் இருக்க போகுது, நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் பப்ளிஷ் அண்ட் காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா எப்பயுமே அவைலபிளாக இருக்க போகுது. பப்ளிஷ் அண்ட் காப்பி லிங்க் அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே உங்களோட டீமோ இல்லை யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை மட்டும் கொடுத்தா போதும், பண்ணிக்கலாம். நான் இப்போ அன்பப்ளிஷ் பண்ணிடுறேன், ஏன்னா இது அவ்வளோவா எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். அடுத்து நம்ம முன்னாடி கேட்டப்போ ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஆர்டிஃபேக்ட்ஸ் போயிட்டு நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு குவிஸ்
கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு குவிஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து வாட் யுவர் குவிஸ் ஆர் சர்வே ஐடியா அப்படின்னு நான் வந்து பர்சனாலிட்டி குவிஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் பர்சனல் யூஸு, ஃபன் அண்ட் பிளேஃபுல் இப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு ஆப்பு, இது எல்லாருமே இதோடைய லிங்க்கை நான் கீழேயும் தரேன், எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணா இதுக்கு உட்காந்து நம்ம வந்து விச் அனிமல் ஆர் யூ, வாட் ஆர் தி தீம்ஸ் ஆஃப் தி வாட் கைண்ட் ஆஃப் ட்ராவலர் யூ ஆர், விச் ஃபிக்ஷனல் கேரக்டர், நான் வந்து விச் அனிமல் ஆர் யூ ரெப்ரசன்டிங், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 5 கொஸ்டின் மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி தரப்போது நம்மளுடைய ஆர்டிஃபேக்ட். பில்ட் இட் ரிவ்யூ பண்ணிட்டு இதை வந்து பில் மட்டும் பண்ண சொல்லி கொடுத்துருங்க. ஸோ வந்து நம்மளுடைய குவிஸ் வந்து ரெடி ஆச்சு. அடே அப்பா, தி லயன், சிஎஸ்கே மாதிரி ஒரு லயனுங்க, நான் சிங்கமாங்க. நாங்கள் நேச்சுரல் பாண்ட் லீடர், சும்மா சொல்லுதா அடிச்சு விடுதானு தெரில. ஸோ நேச்சுரல் பாண்ட் லீடர், யூ டாக் இன் டு அ ரூம் அண்ட் பீப்புள் நோட்டீஸ், போல்டு, கரேஜியஸ் அண்ட் ஃபியூரியஸ், யுவர் எனர்ஜி இஸ் மேக்னெட்டிக் அண்ட் யுவர் ஹார்ட் இஸ் ஈவன் பிகர் தென் யுவர் ரூர். ஓகேவா? ஸோ இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்ததுப்பா. யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ சேவ் ஆஸ் ஆர்டிகிராஃப்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா, இதை வந்து நான் உங்களுக்காக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த அனிமல் கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் இதை அப்படியே காப்பி லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்மளுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி ஃபன்னாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல. ஒரு இஎம்ஐ டூல் கால்குலேட்டரு, உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறது, உங்களோட டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கிளாட் சார்ட்டை வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இருக்கிற நம்மளுடைய வாய்ஸ் எனேபிள் மோடை மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மொபைலில் போயிட்டு நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ரேதர் தென் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு. கிளாடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாடை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் மோடை எனேபிள் பண்ணுறேன். ஹே கிளாட், how are you? Hey, I'm doing well, thanks for asking. That's great to hear. What's on your mind? செம முக்கியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அது அவுட்புட் வருது இல்லை, அதையுமே லிசன் பண்ணி அது பேசுது. பிகாஸ் வந்து அது அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறேன். அது ரொம்ப ஒஸ்டான ஒன்று. நான் திருப்பி அகைன் ட்ரை பண்ணுறேன் வாய்ஸு. ஹலோ. Hey, I'm here. Looks like there might have been a little. No worries at all. ஆக்சுவலாக தப்பாக ஒர்க் ஆகுதுங்க. All good. What can I help you with today? நான் வந்து ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? What's up with YouTube? Are you working on content or did something? I'm ready to help. What's இந்த மோடு வந்து புஷ் டு ஹோல்டு டு ஸ்பீக், ரிலீஸ் டு சென்ட், அதை மட்டும் நான் அனுப்புகிறேன். பிகாஸ் இந்த ஹேண்ட் ஃப்ரீயில் இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அது வந்து அதோடைய வாய்ஸே எடுத்துக்குது. நான் அதனால் அதை மட்டும் மாற்றிக்கிட்டு, ஹலோ, who are you? I'm Claude, your AI assistant. We've chatted before about your YouTube content, Social Eagle AI, and all your projects. What can I help you with? நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா? அந்த வீடியோவுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரியா? I think there might be a little transcription mix-up here. Just to clarify, are you saying you're planning to make YouTube videos on specific topics? Can you tell me a bit more about what these videos are about, or what you'd like help with? ஃபஸ்ட்டு உனக்கு தமிழில் பேச முடியுமா, இல்லை இங்கிலீஷ் மட்டும்தான் உனக்கு தெரியுமா? Got it. You're looking to do content in Tamil and English, yeah? That makes sense for the AI Do Tamil channel. What's the video topic you're working on? ஸோ தி AI Do தமிழ் சேனலுக்கு ஒரு AI ஏஜென்ட் பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கான கான்டென்ட் வேணும். Right. So you're working on an agent video. Is this for a specific AI agent project, like Paperclip AI, or something else you're building? நான் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை கிடையாது வாய்ஸ் சேட்டுக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து கிளாடு வந்து வாய்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் டிரான்ஸ்கிரிப்டோடைய தப்பு இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கான்வர்சேஷன்லாம் கிடையாது. புஷ் டு டாக் பட்டன் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாடுக்கு நம்ம மெயிலே அனுப்பலாம். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. பட் வாய்ஸில் எப்போ தேவைப்படும் அப்படின்னா ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறதுக்கு கிளாட் கோடுக்கெல்லாம் தேவைப்படும். அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ மற்ற ஏஐ டூல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து வாய்ஸ் வந்து நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் 10க்கு லெஸ் தென் 5 தான் வந்து ரேட் பண்ணுவேன். பிகாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர் வருது அண்ட் தென் வந்து நம்ம பேசுறதையே அதால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஃபீச்சர் தான் இந்த வாய்ஸ் ஃபீச்சர். ஸோ வாய்ஸ் ஃபீச்சர் இருக்குன்னு தெரிஞ்சவங்க இது கீப் ஆன் அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேபி நம்ம இன்னொரு வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் நம்மளுடைய கிளாட் சேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதை நீங்கள் லைட்டாக எடுத்துக்க வேண்டாம். இதை இன்னொரு வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸாக ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு கிளாட் உங்களோட மெமரியை ஹோல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எப்பயுமே ரிப்பீட்டடாக பாட் மாதிரி பேசாமல் ஒரு ஹியூமன் கனெக்ஷனோட பேச இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் எந்த டூல் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த கிளாடை இனிமேல் இன்டகிரேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் என்ன இருக்கோ அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அண்ட் உங்களோட ஃபார்மேட் என்ன வேணுன்றதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது சொல்லும். ஸோ இதுதான் இந்த கிளாட் சேட்டோட மாஸ்டர் கிளாஸ். கிளாட் கோடோடைய மாஸ்டர் கிளாஸ் ஆன் த வே. இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இமிடியேட்டாக கிளாட் கோட் பண்ணணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். பிகாஸ் கிளாட் கோவருக்கு நீங்கள் கொடுத்த இம்மன்ஸ் லவ்னால தான் இந்த கிளாட் சேட் உடனே நான் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர், அதுவும் நீங்கள் டெக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தட்டி விடாமல், நான் டெக் நிறைய பேர் வந்து இந்த டூலை யூஸ் பண்ண கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணதுக்கான ரீசனே. ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்குலாம் போய் சேரணும்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் போய் சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கார்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னாக்கா AI.Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.